கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக வாக்களித்த உங்களுக்கு இப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு அருமையான தம்பியை, நல்ல அறிவும் திறமையும் மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு தம்பியை இந்த முறை வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டியுள்ளது. நீங்கள் அந்த தம்பியை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தம்பி அரசை பார்த்து வைக்கும் கேள்விகள் உங்களுக்கும் தோன்றலாம். இந்த ஒரு காணொலியை பாருங்கள். உங்கள் வாக்குகளை தம்பி ஹிம்லர் அவர்களுக்கு செலுத்துங்கள். கிள்ளியூர் தொகுதி மக்கள் சிந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொலியை பாருங்கள். நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு உங்களுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம். எங்கள்கிட்ட இல்ல, இருந்தாலும் தர மாட்டோம். உங்கள்கிட்ட இருந்தா எங்களுக்கு தாங்க. நாங்கள் எல்லோருக்கும் தரமான கல்வியை சமமாக நாங்கள் தருவோம். தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற சம்பளம். இளைஞர்கள் வேலையை தேடி போக கூடாது, வேலைதான் இளைஞர்களை தேடி போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதா? 17 வயசுல பள்ளி படிப்பை முடிக்கிறான் ஒரு மாணவன். 17 வயதில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு 18 வயது நிரம்பலாம், இல்லை நிரம்பாமல் கூட இருக்கலாம், கல்லூரிக்குள் நுழைகிறான். 18 வயது நிரம்பலன்னா வாக்குரிமை பெறுவதற்கு கூட அவனுக்கு உரிமை இல்லை என்கிறது, அவனுக்கு தகுதி இல்லை என்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். வாக்குரிமை பெறுவதற்கு கூட வயதை அடையாத ஒரு குழந்தைய கல்லூரிக்குள் நுழைந்த முதல் நாளே நீங்கள் என்னவாக அவனை அனுப்புகிறீர்கள்? கடனாளியா அனுப்புறீங்க. கல்வி கடன் கொடுக்கிறோம். யாருக்கு? 17 வயதான ஒரு குழந்தைக்கு, ஒரு மைனர் குழந்தைக்கு கல்விக்கு கடன் கொடுக்கிறியே, அதிலும் வட்டிக்கு கடன் கொடுக்கிறியே. நான் கேட்கிறேன், நீ அரசு நடத்துகிறீர்களா இல்லை வட்டி கடன் நடத்துகிறீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட கொடுமை இது? நீங்க சிந்திச்சு பாருங்க. 17 வயசு மாணவனுக்கு நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? ஊக்கத்தை கொடுக்கணும், உற்சாகத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட கல்வியை இந்த அரசு கொடுக்கணும்? இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய பேரனுக்கு, இந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கல்வி கிடைக்கிறதோ அதே போன்ற ஒரு கல்வி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடித்தட்டு பெற்றோர் ஒருவருடைய, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய பெற்றோரின் பிள்ளைக்கும் அப்படிப்பட்ட சரியான சமமான கல்வி கிடைப்பதுதானே ஜனநாயகம். அதுதானே ஜனநாயகம். அதைத்தானே எங்கள் தாத்தன் காமராஜர் அன்றைக்கு செய்தார். நீங்கள் ஏன் செய்யல? நீங்க இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க சிந்திச்சு சகோதரர் ஹிம்லர் அவர்களுக்கு கிள்ளியூர் தொகுதி மக்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள்.